Hi friends, இந்த வீடியோல நம்ம இப்போ ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற Redmi 9 மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். Redmi 9 மொபைல் வந்து நம்ம வாங்கலாமா? பட்ஜெட்டுக்கு தகுந்த வர்த்தான மொபைலா? அதில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு? இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ் பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த Redmi 9 மொபைல் வந்து இப்போ 27th ஆகஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபலி இந்த மொபைல் வந்து Redmi 9Cங்கிற நேமில் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியாவில் வந்து கேமராவில் சில சேஞ்சஸ் பண்ணி Redmi 9ங்கிற நேமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Redmi 9 மொபைல் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன Redmi 8ஓட சக்ஸஸர்னு நம்ம சொல்லலாம். Redmi 9 மொபைல் வந்து டோட்டலாக 3 ஸ்டைலிஷான கலர்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்பன் பிளாக், ஸ்கை ப்ளூ, ஸ்பாட்டி ஆரஞ்ச். இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து 6.53 இன்ச்சஸில் HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து 720x1600 பிக்சல்ஸில் இருக்குது. இந்த மொபைலோட பேக் சைடில் வந்து ஆரா எட்ஜ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ரிப்பலண்ட்காக PTI கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டவுன் சைடில் வந்து மைக்ரோஃபோன், மைக்ரோ USB போர்ட், ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஆன் ஆர் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் IR பிளாஸ்டர் வந்து கொடுக்கல. Redmi 8ல் வந்து IR பிளாஸ்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் USB Type-C போட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் ட்ரிபிள் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா MIUI 12ல் Android 10 வெர்ஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதுதான் இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் MIUI 12ல் ரன் ஆகிற மொபைல். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா Redmi 9 மொபைலில் ஆக்டோகோர் ஹீலியோ G35 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே Redmi 8ல் வந்து Qualcomm Snapdragon 439 ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ Redmi 8ஐ விட பெட்டரான ப்ராசஸர் தான் வந்து Redmi 9ல் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10W சார்ஜிங் சப்போர்ட்டோட 5000 mAhல பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் Redmi 8ல் வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து ஒரு குயிக்கான ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே 2D ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா பார்த்தீங்கன்னா Redmi 8 மாதிரியே Redmi 9லேயும் டுவல் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சலில் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலில் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 5 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து பேண்ட் ஆப்ஸ் எதுவுமே கொடுக்கல. பட் ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ளாட்வேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட சார் வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. இந்த Redmi 9 மொபைல் வந்து டோட்டலாக 2 வேரியண்ட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 4GB 64GB வேரியண்ட், இதோட ப்ரைஸ் வந்து 9000 rupees. இன்னொன்று வந்து 4GB 128GB வேரியண்ட், இதோட ப்ரைஸ் வந்து 10,000 rupees. இப்போ அடுத்து இந்த மொபைலோட ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த Redmi 9 மொபைல் வந்து Redmi 8ஐ விட நிறையாவே நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் 3 ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் Redmi 8ஐ விட கம்மியாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா Redmi 8ல் வந்து IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த Redmi 9ல் வந்து IR பிளாஸ்டர் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் Redmi 8ல் வந்து USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த Redmi 9ல் வந்து C போர்ட் கொடுக்கல, மைக்ரோ USB போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Redmi 8ல் வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் Redmi 9ல் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஸோ இந்த 3 ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தவிர மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து Redmi 8ஐ விட Redmi 9ல் பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த Redmi 9 மொபைலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஆவரேஜான கேமரா கொடுத்துருக்காங்க, சூப்பரான பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் MIUI 12 கொடுத்துருக்காங்க. எல்லாத்த விட உங்களுக்கு 9000 rupeesல 4GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். அதுக்கப்புறம் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவி கேமிங்க்கு வந்து சூட்டபிள் கிடையாது. பட் நீங்கள் PUBG கேம்லாம் வந்து லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் நீங்கள் தாராளமாக விளையாடலாம். ஸோ இந்த Redmi 9 மொபைல் வந்து இந்த 9000 rupees பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்பவே வர்த்தான மொபைல்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உங்களோட பட்ஜெட் வந்து 10,000 rupeesஸாக இருந்தால் நான் வந்து உங்களுக்கு Redmi 9 Prime மொபைலை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா Redmi 9 Prime மொபைலில் வந்து உங்களுக்கு IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த Redmi 9 மொபைலில் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 18W வந்து கொடுத்துருக்காங்க. பட் Redmi 9ல் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் பேட்டரி வந்து Redmi 9ல் 5000 mAhல கொடுத்துருக்காங்க. பட் Redmi 9 Primeல 5020 mAhல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Redmi 9ல் மைக்ரோ USB போர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் Redmi 9 Primeல USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Redmi 9 Primeல வந்து உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் Redmi 9ல் வந்து டுவல் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
எல்லாத்த விட ரெட்மி 9 ப்ரைமில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேமிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ 10,000 ரூபாயில் உங்களுக்கு ரெட்மி 9 ப்ரைம் மொபைலில் வந்து இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து 9,000 ரூபாய்னா நீங்கள் ரெட்மி 9 மொபைலை வாங்கலாம். உங்களோட பட்ஜெட் வந்து 10,000 ரூபாய்னா நீங்கள் ரெட்மி 9 ப்ரைம் மொபைலை வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.